சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. உங்களுடைய கனவு என்ன, உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? இந்த கனவை செயலாக்கப்படுகின்ற திட்டம் 2026 கதாநாயகன். இந்த திட்டமே 26க்கு இப்போ வந்து இதுவரையில் பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்போ 1 கோடி 2 கோடி மக்கள் 2 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கிறது. அந்த குடும்பத்துடைய சந்தித்து அந்த குடும்பத்துடைய நபர்களுக்கு என்னென்ன தேவை, அவர்களுடைய கனவு என்ன என்பதை அறிந்து செயலாக்கம் தருகின்ற ஒரு திட்டம். இதுவரையில் இப்போ கட்டமைப்பு தமிழகத்துடைய கட்டமைப்பு, சாலை அமைப்பு, கட்டமைப்பு, கல்வித்துறை எல்லாத்தையும் செய்து நிறைவேற்றி இன்றைய தான் தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு போன்ற முதலிடத்தில் இருக்கிறது. கல்வியிலும் அதே போல் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாணவர்கள் அதிகமளவு இந்தியாவிலே அதிக அளவில் மாணவர்கள் படித்து இங்கே வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற தகுதியை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்போது அது மக்கள் அடிப்படை வசதிகளை அதே போல் அவங்க இண்டிவிஜுவலாக தனி நபரை சந்தித்து அவருடைய கனவு என்ற 3 கனவுகளை தொகுத்து அதை திட்டமாக அங்கே அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுப்பு 2026 30 வரைக்கும் உள்ள நிறைவேற்றப்படக்கூடிய சாதனை. இது மக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆக செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை, அந்த தைரியமாக இப்போ பேசிய பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் இங்கே கருத்தாக பேசியிருக்கின்றார்கள். முதல்வருக்கு பாராட்டுகின்ற வகையில் அந்த பேச்சியும் அமைந்திருக்கிறது. இப்போ தமிழக முதல்வர் கதாநாயகன் சொல்கிறீங்க, ஜனநாயகனுக்கும் கதாநாயகனுக்கும் போட்டி என்ற தேர்தல் போட்டியும் கிடையாது. ஜனநாயகத்துக்கு என்ன போட்டி? கதாநாயகன் தான் இப்போ போட்டி. கதாநாயகன் தான். நீ நினைக்கிறது வேறு, அந்த இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து சினிமா இல்லை, இது ரியாலிட்டி. சினிமாவில் வேணால் அது நடக்கலாம் இதெல்லான்ட்டு. ஆனால் சினிமா இல்லை. ஆரம்பமே சினிமா ஜனநாயகம் சொல்லிட்டு அதிகாரத்தை நோக்கி தான் செய்கிறார்கள். நாங்கள் அதிகாரத்தை நோக்கி வரல. நாங்கள் மக்களுக்கு திட்டங்களை, மக்களுக்கு பல போராட்டங்கள், கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணிகள் இந்த தினம் நீங்களெல்லாம் நாமெல்லாம் மனிதராக நாம் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் படிப்பறிவில்லாமல் வாழ்ந்த பெரியாரவர்கள் பெரிய எண்ணத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். படிப்பு அறிவை ஊட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகின்றது இந்த தமிழகம் என்ற அளவுக்கு முன்னேறுகிறது என்றால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உழைப்பு, இந்த உழைப்பு பல போராட்டங்கள் அடக்குமுறை எதிர்த்து, அராஜகத்தை எதிர்த்து ரியாலிட்டியாக போராட்டம் நடத்தியது இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சிகள்லாம் கூட்டணி அதிகமாக சேர்க்குறாங்க. அதிமுக பாஜக அவங்க கூட்டணியில் புதுசாக கட்சிலாம் சேர்ந்துருக்காங்க. அது எப்போதும் பழைய சோறு தானே. அது இல்லை, இப்போ திமுக அந்த மாதிரி புது நிறைய கூட்டணிலாம் பழைய சோறு தான். இருக்கிற கட்சி நாங்கள் வலுவாக இருக்கோமே. நாங்கள் தான் இருக்கிற வச்சு வலுவாக இருக்கோம், வலுவான இயக்கமாக. மேலும் இப்போ இந்த சாதனைகள்லாம் வரும்போது மேலும் கூட்டணிகள் வரும். எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அந்த கட்சிக்கு தகுதி இல்லை. அதனால் அவங்க கூட சேர்ப்பு இது தகுதி இருக்கிறது. எங்களுடன் கூட்டணி செய்வதற்கு எல்லா கட்சிகளும் மக்களுக்கு பணியாற்றுகின்ற கட்சிகளாம் திராவிட முன்னேற்றங்களை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இணைவார்கள்.